இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் எடுத்து வச்சுருங்க. சரிங்க சார். அப்புறமா ஆஃபீஸில் வந்து ஒன் செகண்ட். ஓகே சார். ஹலோ மிஸ்டர் யாமாமோட்டோ. Hello. How are you, sir? I'm fine. Welcome to Kalai Granites. Thank you. It's nice. This is the stock what we have. Very good. We have granites over that side, Uh-huh. Italian marbles over this side, Oh, great. and plain Indian marbles over that side. Super. Please welcome, sir. These are the special granite which you get here only in Kalai Granites. It's double A polished, Oh, it's nice. and this is our stock report. Great. What about my supply samples? Supply samples, it's in the stock room. Please come, sir. Sure. Yeah, this way. This is one of our stock rooms. Oh. ஹலோ, என்ன பண்றீங்க? நான் பார்த்ததே இல்லையே. யார் நீங்க? ஏன் முழிக்கிறீங்க? கேக்குறல? யோ. ஹலோ, நில்லுடா டேய். டேய். யோ, யாரோ ஓடுறாங்க. புடிங்க அவங்க. யார் அவனுங்க ரெண்டு பேர்? யூனிஃபார்ம் போட்டு ஓடுறானுங்களே. யார் அவனுங்க? யாருன்னு தெரியல சார். புது ஆளுங்க இருக்காங்க சார். என்னங்க நீங்களே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? யாரோ ரெண்டு பேர் உள்ள வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி தீ வைக்க பார்த்தாங்க. Excuse me. What happened? Any problem? No problem. These two people, they tried to keep fire in the storeroom. Everything is under control. Oh my now. God. It's okay. You don't have to worry. டேய், யாரா இருங்க? சாரை கூட்டு போய் நம்ம கார்ல உட்கார வைங்க. கூட்டு போங்க. Okay, sir. You please wait, I'll come. நமக்கு தெரியாம நான் விட்டுட்டியே. என்ன பண்றது? ஓடிட்டானே. ஹலோ. ஹலோ மேடம், நான் மதி பேசுறேன். சொல்லுங்க மதி. மேடம், ஒரு பேட் நியூஸ். நம்ம ஃபேக்டரிக்குள்ள யாரோ பூந்து ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். வாட்? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எந்த ஆபத்தும் இல்ல. சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். இல்ல பரவாயில்ல மேடம். எந்த விபத்தும் நடக்காம நாங்க தடுத்துட்டோம். யாரோ ரெண்டு பேர் மேடம் நம்ம கம்பெனியோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்டோர் ரூம்ல இருக்கிற எலக்ட்ரிக் போர்டில் ஏதோ ஷார்ட் சர்க்யூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் மேடம். என்னம்மா என்னாச்சு? அப்பா, நம்ம ஃபேக்டரியில யாரோ ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. மிஸ்டர் மதி, அது யார் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதா? யாரும் தெரியல மேடம். ஆனா நிச்சயமா அவங்க நம்ம கம்பெனி ஸ்டாஃப் இல்ல. நாங்க பிடிக்க ட்ரை பண்ணோம், ஆனா அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க மேடம். சரி, நீங்க எதுக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துறேன் மேடம். மேடம், மிஸ்டர் யாமாமோட்டோ இப்போ இங்கே தான் இருக்கார் மேடம். அவர் கூட ஆகலையே. அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை மேடம். இதை பார்த்த உடனே அவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவருக்கு ஏர்போர்ட்டுக்கு டைம் வந்து நினைக்கிறேன். நான் அவரை போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் மேடம். சரி, அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம், பை. வாங்க உள்ள போலாம். ஓகே சார். வாங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க நினைச்சது நடக்க போகுது சார். நிஜமா நடந்துருமா? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். டோன்ட் வரி சார். நம்ம பசங்க லட்டு மாதிரி சொன்ன காரியத்தை கரெக்டா கச்சிதமா முடிச்சிருவாங்க. ஆனா என்ன ஒண்ணு, காசு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கராரா இருப்பாங்க. மற்றபடி சூப்பர் பசங்க. இதை பாருங்க, எனக்கு காசு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் சொன்னதை தருவேன், சொன்னதுக்கு மேலேயும் தருவேன். எனக்கு வேலை கரெக்டாக முடியணும், அவ்வளோதான். அதில் மட்டும் கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. புரிஞ்சுதா சிவகுமார்? அந்த கலைச்செல்வி கதறணும். அவன் ஃபேக்ட்ரியே எரிஞ்சு நாசமாகணும். அவன் நடுத்தெருவில் வந்து நிற்கிறத நான் என் கண்ணால் பார்க்கணும். சார், ₹1 ₹2 இல்லை சார், 4 கோடி ரூபாய். நேற்று கூட 8 லாரி லோடு வந்து இறங்குச்சு சார். நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, தேங்க்ஸ் சிவகுமார். இது மட்டும் நடந்துச்சு, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எப்படி சொத்தை இழந்து நான் வயிறெறியனோ அதே மாதிரி அவளும் வயிறெறியணும். வேதனை நான் என்னன்னு அவளுக்கு புரியணும். அதான் என் ஆசை. கண்டிப்பா நடக்கும் சார். இவங்க தானா? என்னடா கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்கல்ல? மிஸ் ஆயிடுச்சு சார். முடிக்கிறதுக்குள்ள என்ன சொல்றாங்க? யாருடா அந்த மதி பார்த்துட்டானா? ஆமா சார், கரெக்டா வேலை முடிய நேரத்துல அந்த மாதிரி வந்துட்டாரு சார். ச்சே, என்னடா இப்படி சுரப்பிட்டீங்க? ஏய், அந்த மதி உங்களை பார்த்தா? ஆமா சார், நாங்க 2 பேரும் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் சார். என்ன ஏன் சொல்றாங்க இவன்? சார், அந்த பணத்தை கொடுங்க சார். கொடுங்க சார்.
பணத்தை மட்டும் கேக்குறீங்க வேலையை முடியல இந்த புடி யாரு கண்ணையும் படாம ஆந்திராவை கேரளாவை எங்கேயாவது ஓடுங்க சரி, சரி. ஓடுங்க ஏய், வேணாம், சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் போ. ச்சே, காரியத்தை கெடுத்துட்டானுங்க என்ன சிவகுமார் இப்படி சொதப்பிட்ட சார் அது- என்னாச்சு பாரு இந்த விஷயம் மட்டும் இப்ப வெளியே தெரிஞ்சதுன்னா என்னோட மானமே போயிடும் சார் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க சார் ப்ளீஸ் ஆஃப்டர் ஆல் சின்ன விஷயம்யா இத கூட பண்ண முடியல உன்னால உன்னை போய் நம்புறேன் பாரு என்ன செருப்பால் அடிக்கணும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் இங்க பாருங்க கண்டிப்பா நீங்க சொன்னதை நான் செஞ்சு முடிப்பேன் சார் போது நிறுத்தியா பிடிச்ச இந்நேரத்துக்கு அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் இந்த தடி இங்க 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குள்ள போலீஸ் கிட்ட மாட்டிக்க போறாங்க போலீஸ் அடிக்கிற அடியில என் பேரை சொல்ல போறாங்க நான் கம்பி எண்ண போறேன் இதான் நடக்க போகுது என் மானமே போக போகுது சார் நான் இதான் சொல்றேன் நடக்க போகுது பாத்துட்டே இரு சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அவன் மட்டும் போலீஸ்ல பாட்டினா எனக்கு தானே சார் முதல்ல பிரச்சனை அதை நீங்க புரிஞ்சுக்கங்க யோ, அந்த ராஸ்கல் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது பண்ணுவான்னு. நம்ம ஃபேக்டரிக்கு அடியாட்கள் அனுப்பி ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். நல்ல வேலை மதி பார்த்து தடுத்திருக்காரு. இதை பாருமா கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கெல்லாம் கௌதம் தான் காரணம்னு இப்பவே எப்படி நம்மளால சொல்ல முடியும்? நீங்க சும்மா இருங்கப்பா. அவனை தவிர இந்த மாதிரி யாரால யோசிக்க முடியும்? அவன் ஒரு சரியான கிரிமினல் பா. அவனை போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லணும். இதை பாரு கலை, வெறும் சந்தேகங்களோட பேசக்கூடாது. கௌதம் தான் பண்ணான்றதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேண்டாமா? வேற யாராவது பண்ணிருக்கலாம்ல? நமக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு அவனை தவிர வேற யாரா இருக்க முடியும்? கலை, அவன் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆள் தான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த அளவுக்கு அவன் திங்க் பண்ணுவான்னு என்னால நம்பவே முடியலம்மா. ஒண்ணு பண்ணுவோம், அவனை கூப்பிடுவோம், பேசுவோம். ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு விசாரிக்கலாம் இல்லையா? என்னப்பா சொல்றீங்க? அவனை கூப்பிட்டு நம்ம எதுக்கு விசாரிக்கணும்? இத பாருங்க, இவனை இப்படியே விட்டுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பான். கலை, அப்பா நீங்க இதுல தலையிடாதீங்க. அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சார் இன்னொரு ஐடியா இருக்கு சார். ஜப்பான்ல இருந்து யாமமோட்டோன்னு ஒருத்தர் ஃபேக்டரிக்கு வரதா சொல்லியிருக்காங்க. எப்படி அவரை டிராப் பண்ண கார் போகும் சார். சும்மா எரிசல கிளப்பாதையா யாம மோட்டோ அஜினோ மோட்டோன்னு அவனுக்கு என்ன இப்போ என்ன சார் இப்படி சொல்றீங்க? இப்போ கலை கிரானைட்ஸ்க்கு புதுசாக ஆர்டர் எடுக்க போகிறதே அந்த யாமமோட்டோ தான் சார். மாதம் 4 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் வர்றதே இவர் சொல்லி தான் சார். அந்த ஆளை லாரியை விட்டு அடித்து க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஆர்டர் அப்படியே கேன்சல் ஆயிடும் சார். யோ என்னய்யா நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் சண்டைக்காரனை விட்டுட்டு சாட்சிக்காரன் அடிக்க சொல்றேன். இந்த பாரு கொலை பண்ற அளவுக்குலாம் நான் போகல. என்ன பிளான் பண்ணி உள்ளே தள்ளிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன சார் இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி சார்? இப்போ ஒன்று பண்ணுவோம், லாரி அனுப்பிச்சு ஃபாலோ பண்ண சொல்லி அந்த காரை இடிச்சு தள்ளிடுவோம். அதுலேயே அந்த ஆள் பயந்துக்கிட்டு ஆர்டர் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஓடிடுவான் சார். ஆமா கார்ல எந்த வழியில வருவாங்க அவங்க லாரி எங்க நிக்கணும்னு எப்படி தெரியும்? தெரியும் சார். கலை கிரானைட்ஸ்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் லாரி நிற்க வச்சிருவோம். நம்ம லாரி டிரைவர்கிட்ட நம்பரை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு கார் வரும்போது கரெக்டாக இடிச்சிருவான் சார். அந்த கார் நம்பர் எனக்கு தெரியும் சார், TN07AC1090. இந்த நம்பரை டிரைவர்கிட்ட சொல்லி பணத்தை கொடுத்துட்டோம்னா அவன் இடிச்சிட போகிறான் சார். ஹலோ வேளாங்கண்ணி லாரி சர்வீஸ். What about the supply? Supply will be made shortly, sir. Have you seen the quotation? Are you happy with that? So how do you pass time here? Well, அண்ணே சார் இந்த லாரி கொஞ்சம் ஏட உடம்பு வந்துட்டு இருக்குண்ணே, நீங்கள் பார்த்து போங்கண்ணே. சரிங்க சார்.
What's happening? நத்திங் யூ டோன்ட் கெட் டென்ஸ். அண்ணே பார்த்து போங்கண்ணே, வண்டி ஏடவரமா வரானே. அண்ணே யாமோட்டோ வேற சீட் பெல்ட் ப்ளீஸ். அண்ணே பார்த்து போங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. குடிச்சு ஓட்டுறானா? He's coming so close. No, I think probably he's drunk. இந்தாங்க வாம்மா. மெதுவா வா. வாம்மா உட்காரு. சாப்பிட்டீங்களா? அமுதா வரேங்க. என்னாச்சும்மா? என்ன சந்திரா, என்னாச்சு? எதுவும் பிடிக்கலக்கா. நான் பெத்த பிள்ளையான் இருக்கு. இப்படி கூடவா ஒருத்தன் தலைகீழா மாறி போவான்? அவமானமா இருக்கு. அழாத சந்திரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்னாச்சு? பார்த்து ஏதாவது சொன்னானா? அவனா எதுவும் சொல்லல. நானே பார்த்தேன், ஏன் கண்ணால பார்த்தேன். சுஜி கேட்டு பாருங்கக்கா. அத பார்த்துட்டு மனசு கிடந்து தவிக்குதுக்கா. என்ன சொல்றாமா? அண்ணா அந்த மதியோட ரகசியமா பேசிட்டு இருந்தது பெரியப்பா. மதியோடவா? எங்க? நம்ம வீட்டு வாசல்ல. அண்ணா வர சொல்லிச்சா இல்ல அவனா வந்தானான்னு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் குசு குசுன்னு ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னே தெரியல. அவன் கிளம்பி போனதும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அண்ணனும் அப்படியே கிளம்பி போயிடுச்சு. இவனுக்கு ஏண்டி புத்தி இப்படி போகுது? அவனோட இவனுக்கு என்ன பேச்சு? அது தாக்கா நானும் கேக்குறேன். நாமெல்லாம் இருக்கோம்ல, நமக்கு தெரியாம அவன் கூட இவனுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நம்மள செத்தா போயிட்டோம். நாமெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த விடியா முஞ்சியும் அவ குடும்பம் மட்டும் போதும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுமா. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நான் பார்த்து என்ன சொல்றேன்ல. அவனோட இவனுக்கு என்ன உறவு வேண்டி கிடக்கு? அதுவும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசாம ரோட்ல திருட மாதிரி பேசுறான்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லம்மா, பார்த்தி அப்படிப்பட்ட பையன் கிடையாது. கொஞ்சம் முன்கோபக்காரன். தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டு பேசுவான். ஆனா வீட்டுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டான். எதிரானவன் இல்ல. ஆனா அந்த பொண்ணை கட்டிக்கிறது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். எனக்கு பயமா இருக்கு மாமா. அம்மா சொல்றது உண்மைதான். அண்ணன் நமக்கு தெரியாம அவளை கோவில்லையோ இல்ல ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்க போதோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சச்சா, நீ வீணா கவலைப்படுறமா. பார்த்தி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை தான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூட இந்த தேதி இந்த இடத்துல கல்யாணம்னு சொல்லாம செய்ய மாட்டான். என் வயிறு எரியுது மாமா. எப்படிலாம் அவனை பத்தி நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். குடும்பத்துக்கே தூண் மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இனிமே அவன் என் பிள்ளையாவே நினைக்காத அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். துபா சந்திரா, பார்த்தி மதியோட பேசிக்கிட்டு இருக்கான்னு நீ சொல்ற இல்லையா? ஆனா என்ன பேசினா எதுக்காக பேசினான்னு நமக்கு தெரியாது. உண்மை தெரியாம பார்த்திபன் மேல அபாண்டமா சந்தேகப்படாதம்மா.
என்ன பெரியப்பா, அண்ணனை பத்தி தெரிஞ்சு கூட இப்படி பேசுறீங்க? இருமா, பார்த்தி செய்கிறதெல்லாம் சரின்னா நான் சொன்னேன். அவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான். பட்டு தான் புத்தி வரணும்னு இருந்தா நாம் என்னம்மா பண்ண முடியும்? அவன் சும்மா பேசிக்கிட்டு இருந்ததை பெருசுப்படுத்தி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போக வேணாம், இங்கேயே இருங்க. அவன் வரட்டும், இங்கே நான் பேசிக்கிறேன். சரி சந்திரா, நீ உள்ள வா, சூடா ஒரு கப் காஃபி கொடுக்கறேன். வா, பாத்து. சொல்லுங்க மேடம். ஹலோ மதி, எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். யாமாமோட்டோ டிராப் பண்ணிட்டீங்களா? ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேன் மேடம். மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க மதி. நம்ம கிரனைட்ஸ்லேருந்து யாமாமோட்டோ ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ண போகும்போது ஹைவேஸ் வழியாக போயிட்டு இருந்தோம் மேடம். போகிற வழியில் ஒரு லாரி எங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணி இடிக்க ட்ரை பண்ணிச்சு மேடம். அப்புறம் நல்ல வேளை எங்களுக்கு எதுவும் ஆகலை மேடம். நீங்க லாரி நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லை மேடம், டென்ஷனை நோட் பண்ண மறந்துட்டேன். என்ன மதி இது? ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க இருந்தது, இப்போ இந்த மாதிரின்னு சொல்றீங்க. உங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலையே? பதட்டப்படாதீங்க மேடம், எங்களுக்கு எதுவுமே ஆகலை. நல்ல வேளை டிரைவர் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். இல்லைனா எனக்கும் யாமாமோட்டோக்கும் என்ன ஆயிருந்திருக்குன்னே தெரியல மேடம். இது ஆக்சிடென்ட் தானா இல்ல யாராவது பிளான் பண்ணிருப்பாங்களா? தெரியல மேடம், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. மதி, எனக்கு தெரியும், இது கௌதமோட வேலை தான். இருக்கலாம் மேடம், ஏன்னா நம்ம கம்பெனியில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. அதை தடுத்து நிறுத்தின உடனே இமீடியட்டாக இந்த மாதிரி ஆயிருக்குன்னா நிச்சயமாக இது 2த்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு மேடம். மேடம், யாமாமோட்டோக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம கம்பெனி கிடைக்க வேண்டிய பெரிய ஆர்டர் நின்று போகும்ல. ஒருவேளை இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்களோ? கரெக்ட். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் மேடம். விசாரணையில் இதுக்கும் ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிய வரும் மேடம். சரி மதி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன். நாளைக்கு எனக்கு பர்த்டே, கோயிலுக்கு போகணும். ஓ, அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் மேடம். தேங்க்யூ. சரி மதி, நீங்க நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க, பேசிக்கலாம். பாய். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். டேடே, என்னடா, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடா ஒன்றும் இல்லைங்கிற, ஆக்சிடென்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அம்மா, தலை வலிக்குதுமா, நான் அப்புறம் பேசுகிறேம்மா. மதி, டேய். அவ தான் கேட்குறாளப்பா, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல. என்னன்னு சொல்லுடா. அது எங்கள் ஃபேக்ட்ரி குடோனில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்க இருந்துச்சு. அதை நான் கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்திட்டேன். வேற எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. என்னடா இது சினிமா கதை மாதிரி இருக்கு? ஏதோ ஆபீஸ் போனோமா, வேலை பார்த்தோமா, சம்பளம் வாங்கணுமான்னு இல்லாம எதுக்குடா இதெல்லாம்? அதெல்லாம் இந்த வேலை வேண்டாம், வேற வேலை பார்த்துக்கலாமா? சும்மா இருமா, அவனே டயர்டா வந்திருக்கான். டேய், காஃபி சாப்பிடுறியா? இல்லைக்கா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். கை கால் அலம்பிட்டு வா, போடுறேன். பார்த்திபா, உங்க அம்மா அந்த சாவியை ஒட்ட கொடுக்க சொன்னாங்க. எங்க போயிருக்காங்க? உங்க பெரியப்பா வீட்டுக்கு. எப்போ போனாங்க? சாயந்தரம் தான். நான் தான் அந்த லைட் எல்லாம் போட்டு வச்சேன். சரி, நான் பார்த்து. அம்மா, அம்மா,
அம்மா உங்களுக்குள்ள தான் சந்திரா, பெரிய மனுஷன் இல்ல, வீட்டுக்குள்ள வரமாட்டாராம். நிக்கட்டு அங்கேயே. நான் அவன் கூட போக மாட்டேன் மாமா. இனிமே அந்த வீட்டுல எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. வாசல்ல நின்னு கூத்தடிக்கிறத பாரு. இவன் செய்யறது நல்லாவா இருக்கு? ஆ? உள்ள வந்தா என்ன கௌரவம் குறைஞ்சா போயிடும்? நீ சுமாரு திமிரு மண்டையில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. 4 நாள் அம்மாவும் தங்கச்சியும் அவன் இக்கெடு கட்டாலும் பரவாயில்லன்னு இங்கே இருந்தீங்கன்னா தன்னால புத்தி வரும்.